ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன் செட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்துட்டு நமக்கு நேற்று March 20th இருந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் இருந்துட்டு 6 years பிஃபோர் 2018 தான் இந்த எக்ஸாம் இருந்துட்டு நமக்கு நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாங் கேப் இப்போதான் 2024 தான் இருந்துட்டு நம்ம டிஎன் செட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்துட்டு நமக்கு அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் இருந்துட்டு இந்த எக்ஸாமுக்கான டேட்ஸும் இருந்துட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆயாச்சு. June 3 இருந்து June 25 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் இருந்துட்டு நடக்க போகுது. ஸோ சாலிடா இருந்துட்டு நம்ம கையில 70 days கிட்ட நம்ம கிட்ட டைம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்னென்ன டாபிக்ஸ் இருந்துட்டு 2 பேப்பர். ஸோ இதுல நமக்கு நம்மளோட யூஜிசி நெட் பேப்பர் மாதிரி தான் ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 ஜென்ரல் பேப்பர், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உரிய பேப்பர். அதுல நம்மளுக்கு ரிசர்ச் ஆப்டிடியூட், டீச்சிங் ஆப்டிடியூட் அது மாதிரியான கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு வரும். அண்ட் பேப்பர் 2 இருந்துட்டு நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருந்துட்டு இம்பார்ட்டன்ட், சிலபஸ்ல இதெல்லாம் இருந்துட்டு ரொம்ப முக்கியமா இருந்துட்டு நம்ம கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயினா ரெஃபரன்ஸ் புக், எந்த புக் இருந்துட்டு மெயினா எந்த குவாலிட்டி ஆஃப் புக் இருந்துட்டு ரொம்ப முக்கியம் எக்ஸாமுக்கு, எந்தெந்த ஒரு டாபிக்ஸ்க்கும் எந்தெந்த புக்ஸ் இருந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதுல முக்கியமானது என்ன, 2 பேப்பருமே நமக்கு இருந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே இருந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ செகண்ட் பேப்பரை மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் இருந்துட்டு விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேப்பரோட கட் ஆஃபும் இருந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரே இருந்துட்டு கவர் பண்ணுங்க. ஸோ இப்போ இருந்துட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் சிலபஸ்ல மொத்தம் நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸ்லையும் ஒரு யூனிட்லயும் இருந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்ன்றதையும் நம்ம இருந்துட்டு பார்ப்போம். அண்ட் தென் ஒரு யூனிட்க்கும் அண்ட் ஒரு டாபிக்ஸுக்கும் எந்த புக்ஸ் இருந்துட்டு ரெஃபர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இருந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்றது நம்மளோட மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்தா இருந்துட்டு எப்பயுமே இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப இருந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எல்லாமே இருக்கு. நம்ம மொத்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இருந்துட்டு இங்க ஒரு சின்ன இதா இருந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இது சிலபஸ் இருந்துட்டு சேம் நம்மளோட யூஜிசி நெட்டோட அதே சிலபஸ் தான் இந்த டிஎன் செட்டோட சிலபஸும். சிலபஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்த்துட்டோம்னா இதுல கன்சியூமர் பிஹேவியர் தியரி அண்ட் ப்ரொடக்ஷன் தியரி, காஸ்ட், அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஜென்ரல் ஈக்லிபிரியம், எல்லா கான்செப்ட்ஸுமே இருந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ இதுல நம்ம முக்கியமா கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ்னா கன்சியூமர் பிஹேவியர், அப்புறம் ப்ரொடக்ஷன் தியரிஸ் இருந்துட்டு நம்ம முக்கியமா இருந்துட்டு கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு கவர் பண்ணணும். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் இருந்துட்டு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். அதிக கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நம்ம இதுல இருந்தா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கன்சியூமர் பிஹேவியர்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இருந்துட்டு நம்ம அதுல இருந்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு வரலாம். ஸோ கன்சியூமர் தியரியில இருந்து அந்த ஒரு எலாசிட்டி கான்செப்ட், அப்புறம் நம்ம இன்கம் எஃபெக்ட், சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட், அந்த ஸ்லட்ஸ்கீஸ் ஈக்குவேஷன், ஸோ அது மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் தான் இருந்துட்டு அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இருந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கவர் பண்ணணும் கன்சியூமர் பிஹேவியரை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் தியரிஸ் அண்ட் காஸ்ட் தியரிஸ்ன்னு பார்க்குறப்ப நம்ம அந்த கர்வ்ஸ் எல்லாம், காஸ்ட் கர்வ்ஸ் எல்லாம் என்னென்ன, அந்த காஸ்ட் கர்வ்ஸ்க்கான ரீசன்ஸ் என்னென்ன, ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம இதா இருந்துட்டு ப்ரிசைஸா இருந்துட்டு நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறப்ப நம்ம ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் அந்த 2 ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட கர்வ்ஸையும் நம்ம இருந்துட்டு இது பண்ண ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அண்ட் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அதே இருந்துட்டு நம்ம கவர் பண்ணணும். அண்ட் தென் அது கூட இருந்துட்டு நம்ம மெயினா இருந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல நமக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. காப் டக்லஸ், சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல மெயினா நம்ம காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இருந்துட்டு முக்கியமா இருந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா மெயினா இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல இருந்தா நமக்கு இருந்துட்டு வரும். ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா கவர் பண்ண வேண்டியது கன்சியூமர் பிஹேவியர், ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறப்ப அது ரொம்ப டெப்தா இருக்கும். ஒன்று எடுக்கிறப்ப ரொம்ப டெப்தா இருக்கும். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அண்ட் மோனோபோலிஸ்டிக் அண்ட் ஆலிகோபோலியில டியோபோலி அண்ட் கொல்யூசிவ் அண்ட் நான் கொல்யூசிவ் அப்படின்னு போறப்ப ரொம்ப டெப்தா இருக்கும். அவ்வளோ டெப்தா இருந்துட்டு நம்ம போவானா, நம்ம இங்க யூஜிசி நெட்டா இருந்தாலும் சரி, டிஎன் செட்டா இருந்தாலும் சரி, இங்க நம்மளுக்கு இருந்துட்டு நம்மளை டெஸ்ட் பண்றது இருந்துட்டு இந்த நெட் அண்ட் செட் மூலியமா நம்மளை டெஸ்ட் பண்றது இருந்துட்டு நம்மளோட டெப்த்னஸ் இருந்துட்டு செக் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஹரிசாண்டல் நாலேஜ் இருந்துட்டு எப்படி இருக்கு, அதாவது எல்லா டாபிக்ஸோட அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதான் நம்ம இதுல டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட டெப்த்னஸ் செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இங்க வைக்க போறது எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ டெப்த்னஸ் செக் பண்ணணும்னா நம்மளுக்கு இருந்துட்டு தியரட்டிக்கல் பேசிஸ் தான் நம்ம வந்துட்டு போகணும். ஸோ இங்க நமக்கு டெப்த்னஸை செக் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தாலே அவ்வளோ பெருசா இருக்கு, அதை எப்படி கவர் பண்றதுன்னு நீங்க இது பண்ணோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறப்ப ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் அண்ட் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து இன்னொரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி வேரி ஆகுது, என்ன டிஃபர் ஆகுது,
அந்த டிஃப்ரென்சஸ் அண்ட் மோட்டிவ்ல நீங்க படிச்சீங்கன்னா இதை நமக்கு கவர் பண்றது ரொம்ப ஈஸி. அண்ட் இதை தாண்டி இருந்துட்டு நம்ம பார்க்கணும்னா பேரிட்டோ ஆப்டிமாலிட்டி, நம்மளோட வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல நம்மளோட பேரிட்டோ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்ஸ், பேரிட்டோ ஆப்டிமாலிட்டியோட கண்டிஷன்ஸ் அண்ட் இதை தான் இருந்துட்டு நம்ம மெயினா பார்க்கணும். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் தியரி அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேரிட்டோ ஆப்டிமாலிட்டி, இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதுக்கிட்ட மற்ற கான்செப்ட் இது பண்ணக்கூடாது நம்ம. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டா யூனிட் 1 கவர் பண்ணணும்னா இந்த கான்செப்ட்ஸ் தான் கவர் பண்ணணும். ஏன்னா இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் ஃபார் ஷுவரா இருந்துட்டு நமக்கு வரும். அதே மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நம்ம என்ன புக் ரெஃபர் பண்ணலாம்னா நம்மளோட ஹெச்எல் அகுஜாவோட புக் ரெஃபர் பண்ணலாம், இல்லாட்டி எம்எல் ஜிங்கனோட மைக்ரோ எக்கனாமிக்ஸ் புக் இருந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். அதைக்கும் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம இருந்துட்டு பார்த்து வச்சுக்கலாம்னா கவுச்சி ஆன்சர்ஸ் இருந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதுல ஏதாச்சும் ஒரு புக்ல ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு டாபிக்கை ஒரு புக்ல மட்டும், ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்கை ஏதாச்சும் ஒரு புக்ல மட்டும் கவர் பண்ணுங்க. வேரியஸ் வந்து நம்ம கவர் பண்ணோம்னா அது தேவையில்லாம டைம் வேஸ்ட்டும் கூட. அண்ட் தென் அது வந்துட்டு நமக்கு ஒரு கன்ஃபியூசிங் இதுக்கும் வந்துட்டு தள்ளலாம். ஸோ புக் டு புக், ஸோ ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு புக்ல இருந்துட்டு கவர் பண்ணுங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அதே வந்துட்டு செகண்ட் யூனிட் நம்ம வந்தோம்னா நம்மளோட மொத்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மொத்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது நம்மளோட நேஷனல் இன்கம். ஏன்னா இந்த நேஷனல் இன்கம்ல இருந்து ஃபார் ஷோர் நம்மளுக்கு எப்படி ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் ஆச்சு இருந்துட்டு கண்டிப்பா இருந்துட்டு வந்துடும். நம்மளோட அந்த 3 மெத்தட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் வேல்யூ ஆடட் மெத்தட், இந்த 3 மெத்தடே இருந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலாஸ் இருந்துட்டு நல்லா கிளீனா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருந்துட்டு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி இருந்துட்டு இந்த யூனிட் 2ல வந்துட்டு நம்ம பார்க்கணும்னா கிளாசிக்கல் அண்ட் கெய்ன்ஸ் அப்ரோச், கிளாசிக்கல் அண்ட் கெய்ன்ஸோட அப்ரோச் நம்ம பார்க்குறப்ப அவங்களோட அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருந்துட்டு டிசைன் பண்றாங்க, அதே மாதிரி கிளாசிக்கல்ஸ்க்கும் கெய்ன்ஸுக்கும் இருந்துட்டு உண்டான டிஃபரன்ஸ் என்ன, அவங்களோட தாட்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத இருந்துட்டு நல்லா டெப்தா இந்த இதுல நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதை தாண்டி நம்ம இருந்துட்டு என்ன பார்க்கணும்னா இந்த ஐஎஸ்எல்எம் அப்ரோச் அண்ட் வந்துட்டு ஐஎஸ்எல்எம் அப்ரோச் அண்ட் நம்மளோட பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசியோட, இங்க பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசியோட எஃபெக்ட்ஸ் இருந்துட்டு எப்படி ஐஎஸ்எல்எம் அப்ரோச்ல இருந்துட்டு வரும் அப்படின்றதையும் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு கிளியர் அண்ட் கட்டா இருந்துட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன் இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசியோட எஃபெக்ட்ஸ் அண்ட் ஐஎஸ்எல்எம் இருந்துட்டு ஏன் நம்ம ரொம்ப கிளீனா இருந்துட்டு பார்த்துக்கணும்னா இதோட எஃபெக்ட்ஸ் மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசியோட இது இருந்து இந்த இதை இருந்துட்டு நம்மளுக்கு யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 நம்மளோட பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நம்ம பார்க்குறப்ப இருக்கட்டும், அண்ட் தென் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் மானிட்டரி எக்கனாமிக்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்குள்ளார இதே கான்செப்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இங்க நம்ம கிளியரா இருந்துட்டு அதை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அங்க இதை நம்ம பார்க்குறப்ப இருந்துட்டு அந்த கான்செப்ட்ஸ் கூட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறப்ப இருந்துட்டு ஈஸியா இருக்கும். நம்மளோட மண்டல் ஃபிலிமிக் மாடல்லாம் வரும் பிஓபியில, அதெல்லாம் நம்மளோட ஐஎஸ்எல்எம் பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா கவர் பண்ணணும். நேஷனல் இன்கம் அண்ட் நம்மளோட டிட்டர்மினேஷன் ஆஃப் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கெய்ன்ஸ் அண்ட் கிளாசிக்கல்ஸ் உண்டான அந்த டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் மெயினா ஐஎஸ்எல்எம் அண்ட் மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசிஸ், இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர், ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இதுதான். அதே மாதிரி இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கும் இருந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஹெச்எல் அகுஜாவோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருந்துட்டு நமக்கு இந்த இதுக்கு இருந்துட்டு யூனிட் 2க்கு இருந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அது வந்து கம்ப்ளீட்லி எல்லா டாபிக்ஸும் இருந்துட்டு நமக்கு அதுலேயே இருந்துட்டு கவர் ஆயிடும். ஸோ அண்ட் தென் நம்மளோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு மற்ற யூனிட்ஸ்லேயே இருந்துட்டு இருக்கும். அண்ட் தென் இந்த யூனிட்ஸ்ல இருந்தும் அதிக வெயிட்டேஜஸ் இருந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 12 கொஸ்டின்ஸ்குள்ளார ஒரு யூனிட்ல இருந்தும் வரலாம். ஒரு யூனிட்ல 8 கொஸ்டின்ஸ் வரலாம், இன்னொரு யூனிட்ல 12 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். நமக்கு ஃபிக்ஸ்டா ஒரு யூனிட்ல இருந்தும் 10 கொஸ்டின்ஸ் தான் வரும்ன்றது இல்லை. அது மாதிரி அதிகமான டைம் நமக்கு இருந்துட்டு வெயிட்டேஜ் இருந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கும் இருந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 யூனிட் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ், இதுல 2மே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், செகண்ட் பார்ட் வந்துட்டு நமக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜென்ரல் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். நம்மளோட டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சென்ட்ரல் டெண்டன்சி என்ன, டிஸ்பர்ஷன் என்ன, கார்லேஷன் என்ன, ரிக்ரெஷன் என்ன அப்படின்ற கான்செப்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை பத்தி இருந்துட்டு நம்ம ஜென்ரலா இருந்துட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் புக்னா எஸ்பி குப்தா. ஸோ நிறைய இடத்துல இந்த எஸ்பி குப்தாவை ஒரு பைபிள் மாதிரி இருந்துட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அதுலேயே இருந்துட்டு என் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க அதை பார்க்குறப்பே இருந்துட்டு நீங்க அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே போதும், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரொம்ப கிளீனா இருந்துட்டு கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்து வந்தோம்னா எக்கனாமெட்ரிக்ஸ். ஸோ எக்கனாமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட முக்கியமானது அந்த ஓஎல்எஸ் அண்ட் கிளாசிக்கல் லீனியர் ரெக்ரெஷன் மாடல்.
அது கூட இருந்துட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு நம்ம கண்டிப்பா இருந்துட்டு பார்த்தே ஆகணும். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இருந்துட்டு நமக்கு வந்துடும். ஓவர் ஐடென்டிஃபைடா ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு ஓவர் ஐடென்டிஃபைடு ஈக்குவேஷனா இல்ல அண்டர் ஐடென்டிஃபைடு ஈக்குவேஷனா இல்ல கரெக்ட்லி ஐடென்டிஃபைடா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு இந்த எக்கனாமெட்ரிக்ஸ்ல இருந்து வரும். ஸோ எக்கனாமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா பார்க்கறதுன்னா அந்த ஓஎல்எஸ் அண்ட் கிளாசிக்கல் லீனியர் ரிக்ரெஷன் மாடலும் அண்ட் தென் நம்ம பார்க்க வேண்டியது ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம். இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த எக்கனாமெட்ரிக்ஸ்ல. அண்ட் தென் எக்கனாமெட்ரிக்ஸ்க்கு நம்ம நோ அதர் கோ எப்பயுமே இருந்துட்டு நம்மளோட குஜராத்தி தான் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு எக்கனாமெட்ரிக்ஸ்க்கு இருந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு எஸ்பி குப்தா அண்ட் இதுக்கு இருந்துட்டு நமக்கு குஜராத்தி. அதே மாதிரி யூனிட் 4 நெக்ஸ்ட் இருந்துட்டு யூனிட் 4 வந்தோம்னா நம்மளோட மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு இருந்துட்டு நம்ம இருந்துட்டு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னா அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸும் அண்ட் தென் நம்மளோட ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் தான் வந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்துட்டு இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வச்சு வந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேபி மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் என்ன, மினிமம் கண்டிஷன்ஸ் என்ன, அதே மாதிரி மேக்ஸிமம்க்கு கர்வ் எப்படி இருக்கும், மினிமம்க்கு என்ன கர்வ்ஸ் இருந்துட்டு வரும். ஸோ அது மாதிரியான கேசஸ் தான் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு இங்கே நம்மளுக்கு இருந்துட்டு யூனிட் 4ல இருந்துட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும்னா இந்த இன்புட் அவுட்புட் மாடல் அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் இருந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இதில் மெயினாக என்னன்னா நம்மளுக்கு இருந்துட்டு மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸில் ஒரு ஃபுல் லென்த்துக்கு சால்வ் பண்ணுற மாதிரியான சம்ஸ் இருந்துட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இதுல இருந்து நமக்கு வரணும்னா மெயினாக அந்த கண்டிஷன்ஸ்லாம் தான் இருந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு நீங்கள் பார்க்கணும். என்னென்ன கண்டிஷன், மேக்ஸிமம்க்கு என்ன கண்டிஷன், மினிமம்க்கு என்ன கண்டிஷன், அதே மாதிரி பார்ஷியல் ஈக்லிபிரியம் அப்ரோச்ல எப்படி மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் இருக்கும், மினிமம் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா பார்ஷியல் ஈக்லிபிரியம் அப்ரோச்ல கண்டிஷன்ஸ் இருந்துட்டு மாறும். ஏன்னா அங்க 2 வேரியபிள்ஸ் இருக்கும், அங்க இருந்துட்டு நமக்கு கண்டிஷன்ஸ் இருந்துட்டு மாறும். அதே மாதிரி அன்கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்டிமைசேஷன் என்ன, கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்றதையும் நீங்க இதுல இருந்துட்டு தெளிவா இருந்துட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்ல இருந்துட்டு பார்த்துக்கணும். அது கூட இருந்துட்டு முக்கியமா இந்த இன்புட் அவுட்புட் மாடல் அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். நம்ம இன்புட் அவுட்புட் மாடல் லியான்டெப் கொடுத்த இன்புட் அவுட்புட் மாடல்ல ஓப்பன் மாடல்லாம் என்ன, க்ளோஸ்டு மாடல்லாம் என்ன அப்படின்றதையும் இன்னும் கிளியரா இருந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா ரெஃபர் பண்ணலாம்னா எம்எல் ஆல்பா சி சியாங் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு இந்த புக்கு இந்த டாபிக் இருந்துட்டு பார்க்கலாம். ஆல்பா சி சியாங்கோட அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக் இருந்துட்டு இதுக்கு ரெஃபர் பண்ணலாம். பெஸ்ட் புக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இதுல இருந்து வர கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நம்ம ஈஸியா இருந்துட்டு இது பண்ணிடலாம். அதுலயும் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு அதுல அவைலபிளா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல நமக்கு இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அண்ட் இன்புட் அவுட்புட் மாடல் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதை இருந்துட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே யூனிட் 5 நம்ம வந்தோம்னா யூனிட் 5 இருந்துட்டு நம்மளுக்கு இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸை நம்ம பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இது தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். அதாவது நம்மளோட ஆடம் ஸ்மித்ல இருந்து கடைசியா ஹெச்சராலின் தியரம் வரைக்கும் நம்ம இருந்துட்டு எல்லாமே இருந்துட்டு இதுல நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஆடம் ஸ்மித்தோட அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி, அதே மாதிரி ரிகார்டோவோட கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி, அப்புறம் ஹெச்சராலினோட தியரி. ஸோ இந்த தியரிஸ் எல்லாமே இருந்துட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த தியரிஸ்ல இம்பார்ட்டண்டா டு த பாயிண்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்றதான் மெயினா பார்த்துக்கணும். அப்புறம் இந்த தியரிஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இதுல பார்த்துக்கணும். ஸோ அதுதான் இருந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமா இருந்துட்டு கவர் பண்ண வேண்டியதுன்னா இந்த 4 தியரிஸ்க்கு உண்டான டிஃபரன்சஸ் அண்ட் இந்த தியரியில டு த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க. ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், ரொம்ப டெப்தா இருந்துட்டு ஒரு இதுல இருந்துட்டு நம்ம இறங்கி போக தேவையில்லை. ஸோ ஒரு ஹரிசாண்டலா இருந்துட்டு நம்ம எல்லா கான்செப்டையும் இருந்துட்டு கவர் பண்ணா போதும். வெர்டிகலா இருந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு கவர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ அதுல இருந்துட்டு நம்மளோட இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல இருந்துட்டு நமக்கு இங்க இன்னொரு பார்ட்ல நமக்கு என்ன வரும்னா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கான்செப்ட்ஸ் இருந்துட்டு வரும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கான்செப்ட்ஸ் என்னென்ன, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் என்னென்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எப்படி இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்துட்டு இதுல நம்மளுக்கு இருந்துட்டு மெயினா இருந்துட்டு இந்த டிஸ்இக்லிபிரியம்ல இருந்து எப்படி இருந்து நம்ம ஈக்லிபிரியம் பிஓபிக்கு இருந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். இதுலதான் இருந்துட்டு நம்மளோட மண்டல் ஃபிலிமிங் மாடலும் இருந்துட்டு வரும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் தான் வந்துட்டு நம்ம இதுல இம்பார்ட்டண்டா இந்த யூனிட் 5ல கவர் பண்ணுவோம். ஸோ யூனிட் 5ல நம்ம தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடும் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் அப்ப ஈக்லிபிரியம் எப்படி அட்டைன் பண்றது, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல டிஸ்இக்லிபிரியம் ஆறப்ப ஈக்லிபிரியம்ஸ் இருந்துட்டு எப்படி இருந்துட்டு அட்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரியான இதுல தான் நமக்கு அதிக கொஸ்டின்ஸ் இருந்துட்டு பாசிபிளா இருக்கும்.
ஸோ இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே இருந்துட்டு ஒரே புக் தான், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் பை டாமினிக் சால்வட்டர். அதுதான் இருந்துட்டு எப்பயுமே பைபிள் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் பை டாமினிக் சால்வட்டர் புக்கை இருந்துட்டு இந்த இதுக்கு ரெஃபர் பண்ணுங்க, ரொம்ப இருந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ இது கூட இருந்துட்டு அடுத்து நம்ம யூனிட் 6க்கு வந்தோம்னா, யூனிட் 6 இருந்துட்டு நமக்கு பப்ளிக் எக்கனாமிக்ஸ். ஸோ பப்ளிக் எக்கனாமிக்ஸ்ல நம்ம இருந்துட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் ஃபெயிலியர் என்னன்னு நம்ம வந்துட்டு மெயினா இருந்துட்டு பார்க்கணும். அண்ட் தென் பப்ளிக் குட்னா என்ன, பிரைவேட் குட்னா என்ன, அதுல இருந்து கிடைக்கிற எக்ஸ்டர்னாலிட்டிஸ்னா என்ன அப்படின்றதையும் இதுல இருந்துட்டு மெயினா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வர கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளோட கரண்ட் அஃபேர், கரண்ட் இதுக்கு ரிலேட்டடா இருந்துட்டு நம்ம இருந்துட்டு ரொம்ப இதா பார்த்துக்கோங்க. இந்த டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ, டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் நம்ம இருந்துட்டு பார்க்குறோம்னா, அதே இதுல நம்ம ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ் என்ன, நான் ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ் என்ன, ரிக்ரெசிவ் என்ன, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இருந்துட்டு இதுல பார்க்குறோம்னாலும் இதை இருந்துட்டு நம்ம ரொம்ப கரண்ட் இதுல நம்மளுக்கு இருந்துட்டு என்னென்ன இது இருக்கு அப்படின்ற பேசிஸ்ல நம்ம இந்தியன் எக்கானமில என்ன இருந்துட்டு நம்ம டாக்ஸ் சிஸ்டம் இருந்துட்டு எப்படி இருக்கு, அந்த பேசிஸ்ல இருந்துட்டு இதை பார்த்துக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி. அந்த பேசிஸ்ல தான் வந்துட்டு நமக்கு கேட்கவும் செய்வாங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எவ்வளவு இது பண்ணிருக்கோம், நம்மளோட ட்ரேட் பேலன்ஸ் இருந்துட்டு எப்படி போகுது. ஸோ அது மாதிரியான கான்செப்ட்ஸ் இருந்துட்டு ஃபுல்லா இந்த இதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம்னா இருந்துட்டு நமக்கு போகுமானது. இதை தாண்டி இருந்துட்டு இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்னா நம்ம பாக்குறது இந்த பிஸ்கல் பாலிசி அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துட்டு நம்ம பார்க்கணும். நான் அங்கேயே சொன்னேன் இல்லையா, அந்த மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசியோட எஃபெக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் ISL மாடல் நம்ம பார்க்கறோம் இல்லையா, அது இருந்துட்டு இங்கே இருந்துட்டு நமக்கு ஒரு எஃபெக்ட் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு இங்க பிஸ்கல் பாலிசி அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இருந்துட்டு நம்மளோட கரண்ட் அஃபேர், நம்மளோட இந்தியன் எக்கானமியோட கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு ரிலேட்டடா இருந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த யூனிட்ல ரொம்ப ஈஸியா இருந்துட்டு நம்ம இந்த யூனிட்டை கவர் பண்ணிடலாம். ஸோ பப்ளிக் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு 2 புக்ஸ் இருந்துட்டு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஒன்று பப்ளிக் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஃபினான்ஸ் பை மஸ்கிரேவ் அண்ட் மஸ்கிரேவ் ஒன்று, அப்புறம் HL பாட்டியோடது ஒன்று. HL பாட்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நம்மளோட அப் டு டேட்டடா இருந்துட்டு ரொம்ப இந்தியன் எக்கானமி ஓரியன்டா இருந்துட்டு ரொம்ப இது இருக்கும். பட் ஆனால் தியரிஸ்ன்னு பார்த்தா மஸ்கிரேவ் அண்ட் மஸ்கிரேவ்ல தியரிஸ் இருந்துட்டு இதாக இருக்கும், பட் அது கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கும். இது கொஞ்சம் இந்தியன் வெர்ஷனா இருந்துட்டு HL பாட்டியா இருந்துட்டு இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த புக்கை இருந்துட்டு சூட்டபிளா இருக்குன்றோ அந்த புக்கை இருந்துட்டு நீங்க இந்த யூனிட்டுக்கு இருந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இருந்துட்டு யூனிட் 7க்கு வந்தோம்னா மணி அண்ட் பேங்கிங். ஸோ இந்த யூனிட் இருந்துட்டு நம்மளோட யூனிட் 2ஓட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான். இதை நமக்கு தனி யூனிட்டா இருந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க மணி அண்ட் பேங்கிங். இதுவும் நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு பார்ட் தான். ஸோ இதில் நம்ம பார்க்குறப்ப இருந்துட்டு நம்ம சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸையும் அண்ட் தென் மானிட்டரி பாலிசி அண்ட் இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் இருந்துட்டு நம்ம இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கான்செப்ட்னா மானிட்டரி பாலிசி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் அண்டோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நம்மளோட காம்பனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை, அதாவது M1, M2, M3, M4 இருக்கு இல்லையா, அதை பத்தின கான்செப்ட்ஸ் இருந்துட்டு தெளிவா இந்த யூனிட்ல பாத்துக்கோங்க. இந்த யூனிட்ல இந்த 3 டாபிக்ஸ் தான் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன். நம்மளோட மானிட்டரி பாலிசி அண்ட் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸும், அதுக்கப்புறம் நம்மளோட காம்பனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை, அதுதான் இருந்துட்டு இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸோ இதுக்கு இருந்துட்டு நம்ம யூனிட் 2க்கு ரெஃபர் பண்ற அதே HL அகுஜா யூஸ் பண்ணியும் நம்ம இருந்துட்டு இந்த கான்செப்ட்ஸை கவர் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் டெப்தா வேற ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் புக்ல ரெஃபர் பண்றீங்கன்னா மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பை ML Jingன்னு ஒரு புக் இருக்கு யூனிட் 7க்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்றீங்கனாலும் இந்த இதை இருந்துட்டு நீங்க இந்த யூனிட்டுக்கு இருந்துட்டு அந்த புக்கை இருந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் 8 வந்தோம்னா நம்மளோட growth and development கான்செப்ட்ஸ். ஸோ இதில் நம்ம பொறுத்த வரைக்கும் growth theories அண்ட் டெவலப்மெண்ட் தியரிஸ் இதை இருந்துட்டு நம்ம பர்டிகுலரா இருந்துட்டு ஒருத்தரும் ஆடம் ஸ்மித் என்ன கொடுத்தாரு, ரிக்கார்டோ என்ன கொடுத்தாருன்றதுல அவங்களோட பர்டிகுலர் இது என்ன, டு த பாயிண்ட் என்ன அப்படின்றது தான் மெயினா இருந்துட்டு பாத்துக்கணும். அண்ட் தென் இவங்களோட தியரிஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னென்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தியரிஸ்ல ஆடம் ஸ்மித்துக்கும் ரிக்கார்டோக்கு உண்டான இது என்ன, மார்க்ஸுக்கும் இவங்களுக்கும் உண்டான இது என்ன, அவங்க எதை இருந்துட்டு மேஜர் சோர்ஸா இருந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இருந்துட்டு எடுத்திருக்காங்க, அதே மாதிரி எக்கனாமிக் growth மாடல்ஸுக்கும் இவங்களுக்குள்ளார உண்டான டிஃபரன்ஸ் என்ன, அந்த கான்டெக்ட்ல இருந்துட்டு இந்த இதை படிச்சுக்கோங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா தியரிஸ் ஆஃப் எக்கனாமிக் growth அண்ட் தியரிஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் தான் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. இந்த யூனிட்ஸ்ல இருந்து இந்த இதுக்குள்ளார இருந்தா வரலாம். இதுல மெயினா என்னன்னா அந்த ஆத்தர்ஸோட இதுவும் யாரெல்லாம் இருந்துட்டு அந்த தியரிஸை கொடுத்தது அப்படின்றதையும் நீங்க மெயினா இருந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த ஆத்தர்ஸோட நேமும் இருந்துட்டு மெயினா இருந்துட்டு இந்த இதுல இருந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். யூனிட் 8ல முக்கியமானது நம்மளோட தியரிஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் குரூப்பும் தான் இருந்துட்டு இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த யூனிட்ல இதை தான் வந்துட்டு நீங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ growth and டெவலப்மெண்ட்டுக்கு இருந்துட்டு AP த்ரில்வால்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அதை இருந்துட்டு நீங்க இந்த இதுக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம யூனிட் 9க்கு வந்தோம்னா நம்மளோட என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபி. இது 2 பார்ட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், அடுத்த பார்ட் வந்துட்டு நம்மளோட
டெமோகிராஃபி இது இருந்துட்டு இருக்கு. ஸோ என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்ல நம்ம பப்ளிக் குட் அண்ட் கோஎஸ் தேர்னா என்ன, அப்புறம் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அண்ட் அதோட கிரைட்டீரியாஸ் அந்த கான்செப்ட்ஸ்லாம் தான் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா கோர்ஸ் தியரம்ல இருந்து நமக்கு இருந்துட்டு இது வரும். பப்ளிக் குட்னா இதுலயே இருந்துட்டு பப்ளிக் குட்னா என்ன அண்ட் மார்க்கெட் ஃபெயிலியர் அண்ட் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இந்த இதுல மெயினா இருந்துட்டு என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ்ல இருந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்க்கு ஆக்சுவலா கோல்ஸ்டட்னு ஒரு புக் இருக்கு. கோல்ஸ்டட் கூட என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் புக் இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யூனிட் 9க்கு. ஸோ அதுவே இருந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூனிட் நம்மளோட இது இருந்துட்டு யூனிட் 10 நம்மளோட இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி இது இருந்துட்டு நம்மளோட ஜென்ரல் நம்மளோட கரண்ட் அஃபேர் அண்ட் இதோட இதாக தான் இருக்கும். நம்ம மற்ற யூனிட்ஸ்ல படுத்த அந்த கான்செப்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றது அதோட ஹிஸ்ட்ரி என்னன்றது தான் இந்த இதுல இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேயே இருந்துட்டு நம்மளோட ஃபாரின் ட்ரேட் வரும், பப்ளிக் ஃபினான்ஸோட அந்த இது வரும், அந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் இருந்துட்டு இதுக்குள்ளார இருந்துட்டு ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு இதுக்கு இருந்துட்டு நமக்கு என் நம்பர் ஆஃப் சோர்சஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மிஸ்ரான் பூரி நம்ம எடுத்துக்கிறோம். மிஸ்ரான் பூரி புக் எடுத்துக்கணும்னா அந்த ஒரு புக்கை மட்டும் எந்த புக் இருந்துட்டு நமக்கு ப்ரிஃபரபிளா இருக்கும் அந்த புக்கை மட்டும் ஃபாலோ பண்றது நல்லது. ஏன்னா இந்த இந்தியன் எக்கானமின்றது ஒரு வேஸ்ட் கான்செப்ட். ஸோ இதை இருந்துட்டு நம்ம ஒரு டாபிக்ஸ்க்கும் இருந்துட்டு நம்ம வேற புக்ஸும் நம்ம போனோம்னா இதை கவர் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கும் இருந்துட்டு அதிக டைம் இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. நமக்கு 70 days டைம் இருக்கு. இந்த ஒரு யூனிட் இருந்துட்டு ரொம்ப வேஸ்டான யூனிட். இந்த யூனிட்டுக்கு இருந்துட்டு நீங்க ரொம்ப அதிக டைம் இருந்துட்டு இதுக்குன்னு ரொம்ப இது வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கும் இருந்துட்டு மற்ற யூனிட்ஸ் மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜஸ் தான் இருந்துட்டு நமக்கு இந்த யூனிட் 10க்கும் இருந்துட்டு நமக்கு கிடைக்க போகுது. 8 to 12 கொஸ்டின்ஸ் தான் இருந்துட்டு கிடைக்க போகுது. ஸோ அதிக டைமை நீங்க இதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்ற யூனிட்ஸுக்கு டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மற்ற யூனிட்ஸை நம்ம கவர் பண்ற மூலியமா கூட நம்ம இந்த எக்ஸாமை ஈஸியா இருந்துட்டு கிளியர் பண்ணலாம். ஸோ யூனிட் 10 இருந்துட்டு ரொம்ப வேஸ்டா இருக்கிறதுனால இதுக்கு அதிக டைம்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல டைம் வேஸ்ட் பண்ணி மற்ற யூனிட்டுக்கு டைமை விட்டுறாதீங்க. ஸோ இந்த 70 daysன்றத ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மெயினா நம்ம இந்தியன் எக்கானமிக்கு உமா கபிலா இல்லாட்டி மிஸ்ரான் பூரி இருப்போம்னா ரொம்ப பர்டிகுலரா நம்ம போகணும்னா இந்தியன் எக்கானமிக்கு இருந்துட்டு மிஸ்ரான் பூரி ரெஃபர் பண்ணுங்க. அதுவே நம்மளோட சிலபஸ் அண்ட் இதுக்கு போதுமானதா இருக்கும். அதை தாண்டி இருந்துட்டு நம்ம இதுல இருந்துட்டு நம்ம போகலாம். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு இந்த 70 days ரொம்ப கிளியரா இருந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு யூனிட்டுக்கும் கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருந்துட்டு ஒரு யூனிட்ல அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதுல இருந்து தான் நம்மளுக்கு இருந்துட்டு கொஸ்டின்ஸ் அதிக பிவைக்யூஸ் இருந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் தென் நீங்க ப்ரிப்பேர் பண்றப்பையும் சரி முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைட் அதை வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 yearsோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆச்சும் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு அண்ட் தென் நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பையும் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றப்பையும் புக் கொஸ்டின்ஸோ இல்லை வேற ஏதாவது சோர்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி பிவைகே சைடு இருந்துட்டு நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ஆன்சர்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நீங்க பாருங்க. அது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது பார்த்தோம்னா ஸோ இந்த கோர்ஸ் அண்ட் நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமியில இருந்துட்டு வேரியஸ் கோர்சஸ் நம்ம நம்மளோட எக்கனாமிக்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, அந்த நம்மளோட 43 சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு இருந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில இருந்துட்டு கோர்சஸ் இருந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கோர்சஸ் அண்ட் கைடன்ஸ் இருந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லா டீடைல்ஸ் அண்ட் இதை இருந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் இருந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. கிளாஸஸ் இருந்துட்டு ஆல்ரெடி சில கிளாஸஸ் போயிடுச்சு, உங்களுக்கு லேட்டா ஜாயின் பண்றோம் அப்படின்லாம் நினைச்சு நீங்க எதுவும் இது பண்ணிக்க வேணாம். நாங்க இருந்துட்டு எல்லாம் நீங்க லேட்டா ஜாயின் பண்றீங்கனாலும் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸும் இருந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருந்துட்டு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை பத்தி இது இருந்துட்டு கவர் பண்ண வேணாம். ஸோ 6 years கழிச்சு நமக்கு இதுக்கான நோட்டிபிகேஷன் இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ எல்லாரும் இருந்துட்டு நிறைய பேர் இதுக்காண்டி வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கரெக்டான இதாக இருந்துட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரே ஸ்ட்ரைக்ல எல்லாரும் வந்துட்டு கிளியர் பண்ண பாருங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.